So brutal repression. So the colonial government responded with the brutal repression and police resorted to firing many places. So போலீஸ்காரங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கலவரத்தை வந்து எப்படி ப்ரொட்டஸ்டை வந்து எப்படி சப்ரஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the army was also called in to suppress the protest. சரியா நிறைய ஆர்மிஸை வந்து யூஸ் பண்றாங்க, நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் ஹெலிகாப்டர்ஸை கூட யூஸ் பண்றாங்க. சரிங்களா எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து சப்ரஸ் பண்றதுக்காக. The intensity of the movement and the repression can be made out from the fact that as many 57 battalions, சரிங்களா அந்த 57 battalions were called Eastern Pool. சரிங்களா நிறைய இடத்துல வந்து போலீஸ் ஆர்மி பட்டாலியன்லாம் யூஸ் பண்றாங்க. சரியா 57 battalion பார்த்துக்கோங்க. எதுக்காக இந்த மொமெண்ட்டை வந்து சப்ரஸ் பண்றதுக்காக. The momentum and its intensity was such that என்ன பண்றாரு சர்ச்சிலுக்கு வந்து எழுதாரு. சரியா describing the protest by far the most serious rebellion since 1857 அப்புறம் நடந்த ஒரு சீரியஸ் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லிட்டு லின்லித்கா வந்து சர்ச்சிலுக்கு வந்து லெட்டர் போடுறாரு. சரிங்களா the gravity and the extent of which we have so far concealed from the world for reasons of military security அப்படின்னு சொல்லிட்டு லின்லித்கா வந்து சர்ச்சிலுக்கு வந்து லெட்டர் போறாரு. சரிங்களா so though this phase of the protest predominantly urban involving the industrial workers அவங்களும் பண்றாங்க, students was put down by use of brutal force and upsurge did not end. சரியா நிறைய பேர் வந்து கலவரத்துல வந்து ஈடுபடுறாங்க. சரியா 60 point இதுக்கு இடையில ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்றது அதோட பிரைஸ் வந்து 60 point அப்படின்றது 60 pointன்றது இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா ரெக்கார்டட் பிட்வீன் ஏப்ரல் அண்ட் ஆகஸ்ட் 1942 had laid the seeds of a resentment. சரிங்களா இன்னும் வந்து கோபத்தை வந்து தூண்டிடுது. சரிங்களா so in addition those leaders of the Congress, particularly the socialists within, who had managed to escape arrest on August 9 and fanned into the countryside where they are organized the youth into guerrilla action. அதாவது ஸோ காங்கிரஸ்ல இருக்க நிறைய சோசியலிஸ்ட் வந்து அந்த அரெஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து நிறைய கண்ட்ரி சைட்ஸ் எல்லாம் போய் பதுங்க ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா அங்க பதுங்கி அங்க இருக்கிற யூத் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொரில்லா ஆக்ஷன் இருக்கும்ல, மராத்தா சூஸ் பண்ணாங்களா, அதாவது மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றது, அதான் வந்து கொரில்லாவோட ஆக்ஷன். சரிங்களா அந்த வாரோட மூமெண்ட் எல்லாமே இந்த யூத் கிட்ட வந்துட்டு நிறைய லீடர்ஸ் வந்து அந்த சோசியலிஸ்ட் லீடர்ஸ் வந்து ட்ரெயின் பண்றாங்க. சரிங்களா ஸோ அவுட்பிரேக் ஆஃப் வயலன்ஸ். ஸோ எப்படி வந்து வயலன்ஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த பிகினிங் லேட் செப்டம்பர் 1942 அப்புறம் the moment took the shape of attacks and destruction of communication facilities such as, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அட்டாக் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகிராஃப் லைன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ட்ராக்ஸ் அண்ட் செட்டிங் ஃபயர் எல்லாத்துக்குமே வந்து ஃபயர் வச்சு கொளுத்திடுறாங்க அண்ட் டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். சரிங்களா this spread across the country and was not intense in eastern United provinces like Bihar, Maharashtra, Bengal இன்னும் பரவ ஆரம்பிக்குது. சரிங்களா so an instance of this war Tamluk, Jatia and Sarkar in the Minnapur district. சரிங்களா பெங்கால்ல இருக்க மின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து that lasted until September 1944. there was a parallel government in Sadara. சரிங்களா இந்த மாதிரி நிறைய விளைவுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. so the rebels even set up national governments. சரிங்களா in pockets they liberated from the colonial administration and the national government அப்படின்றது வேணும் அப்படின்றதுதான். ஸோ சோசியலிஸ்ட் லைக் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுத் பட்வர்தன், ஆசஃப் அலி, யூசுப் மெஹ்ரே அண்ட் ராம் மனோகர் லோஹியா provided a leadership. சரிங்களா ஸோ காந்திஸ் 21st day fast. சரிங்களா உண்ணாவிரதம் 21 நாள் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இப்போ 43ல. அதனால என்ன பண்றாங்க இன்னும் வந்து தீவிரம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து இன்னும் மோசமா இன்னும் அடுத்த மூமெண்ட் அப்படின்றது இன்னும் வயலன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நல்ல புஷ்ஷா தான் இருக்கு. சரிங்களா